அனைவருக்கும் வணக்கம். மேசராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி புத்திக்கு அதிபதியான புதன் பகவான் சிம்ம ராசிக்கு பயிற்சியாகி அங்கு ஏற்கனவே சஞ்சரித்து கொண்டிருக்கு. சூரியன் மற்றும் கேதுவோடு இணைந்து புத ஆதித்ய யோகத்தை உருவாக்குகிறார். இதன் காரணமாக மேசராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, மிதுனத்தில் குரு பகவான், கடகத்தில் சுக்கிரனும், சிம்மத்தில் சூரியன், புதன், கேது ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. கன்னி செவ்வாயும், கும்பராசியில் சனி வக்ரகதியிலும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேசராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 3, 6 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். அவர் பஞ்சமஸ்தானத்திற்கு வரும்போது பிள்ளைகள் வழியில் இருந்த பிரச்சனைகள் அகல இருக்கு. அது மட்டும் இல்லாமல் படித்து முடித்து வேலை கிடைக்காமல் இருக்கும் பிள்ளைகளாக இருந்தால் அவர்களுக்கு நிச்சயம் வேலை கிடைக்கும். உத்தியோக மாற்றத்திற்கோ அல்லது வெளிநாடு சென்று பணிபுரிய வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்க தாராளமாக முயற்சிக்கலாங்க. சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. அதே போல உடன்பிறப்புகளுக்குள் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் அகல இருக்கு. ஒற்றுமை அதிகரிக்க இருக்குதுங்க. பூர்வீக சொத்துக்களை பிரித்து கொள்வதில் சிக்கல்கள் நீங்க இருக்கு. அதே போல் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. அது மட்டும் இல்லாம மேசராசினியர்களுக்கு புதன் பகவானுடைய இந்த பயிற்சியின் காரணமாக புத ஆதித்ய யோகம் இருப்பதால் அரசு வழியில் உங்களுக்கு அனுகூலம் உண்டு என்பதையும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அது மட்டும் இல்லாம மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த புத ஆதித்ய யோகம் ஏற்படக்கூடிய தருணங்கள்ல சுக்கிரன், புதன், செவ்வாய், சனி மற்றும் ராகு ஆகியோர் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறாங்க. மற்ற கிரகங்களால் நன்மை எதுவும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. திட்டமிட்டும் சிக்கனமாகவும் செலவு செய்தால் சேமிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் சனி மற்றும் ராகு சேர்க்கை ஏற்பட்டுள்ளதால எதிர்பாராத இடங்களிலிருந்து பண வரவு கிடைக்க இருக்குதுங்க. பாக்கியஸ்தானத்திற்கு குருவினுடைய சுப பார்வை கிடைப்பதால் உங்களுடைய நிலைமையை சீர் செய்து கொள்ள ஏற்ற ஒரு தருணமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம இக்காலகட்டங்கள்ல பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சூரியனுடன் மோட்சக்காரகரான கேது சேர்ந்திருப்பதால் பிரபலமான புண்ணிய நதி ஸ்தான பாக்கியமும் பாடல் பெற்ற திருத்தல தரிசனமும் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உருவாக இருக்குதுங்க. பெரியவர்களுடைய ஆசை உங்களுக்கு கிடைக்க இருக்கு. தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் அனுகூலமாக இருக்கும் பட்சத்தில் கங்கா ஸ்தான பேரும் கிடைக்க இருக்கு. அதே போல மனம் புண்ணிய காரியங்களையும் இறை பக்தியிலும் செல்லுங்க. வீடு மாற்றம் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது. கிரக நிலைகள் எடுத்து காட்டுதுங்க. அது மட்டும் இல்லாம திருமண சம்பந்தமான முயற்சிகள்ல இவ்வளவு நாட்களாக ஏற்பட்டு வந்த தடங்கல்கள், தாமதங்கள், பண விரயங்கள், அலைச்சல்கள் அனைத்துமே நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். அதே போல் உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்தில் அமர்ந்துள்ள சனி மற்றும் ராகுவிற்கு குருவினுடைய சுப பார்வை கிடைப்பதால் சிறு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு ஆகியவை கிடைப்பதற்கு சிறந்த சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் அன்பர்களுக்கு மனதில் திருப்தி அளிக்கும் வேலை எளிதில் கிடைக்க இருக்கு. அது மட்டும் இல்லாமல் மேசராசினியர்களுக்கு இந்த புத ஆதித்ய யோகத்தின் காரணமாக வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. சிறு முயற்சியிலேயே உங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் வர்த்தக துறையினருக்கு அதிர்ஷ்டகரமான ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். உற்பத்தியை அதிகரித்துக் கொள்ளலாம். வங்கி மற்றும் இதர நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு எளிதில் கிடைக்க இருக்கு. சந்தை நிலவரம் ஆதரவாக மாறுங்க. உங்களுடைய சக கூட்டாளிகள் உங்களுக்கு ஒத்துழைப்பாங்க. ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாடு சென்று வரும் வாய்ப்பும் கிடைக்க இருக்கு. அதன் விளைவாக புதிய லாபகரமான ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக இருக்குதுங்க. அதே போல் கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் இக்காலகட்டம் முழுவதுமே சுக்கிரன் உங்களுக்கு ஆதரவாக வலம் வருவதால் அதிக முயற்சியின்றி வாய்ப்புகள் தேடி வர இருக்கு. வருமானமும்
உயர இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் மக்களிடையே செல்வாக்கு அதிகரிக்கும். ஒரு சிலருக்கு வெளிநாடு சென்று அங்கு நிகழும் கலை நிகழ்ச்சிகளில் பங்கேற்கும் சாத்தியக்கூறு கிடைக்க இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் கர்நாடக சங்கீதம், நாடகம், சின்னத்திரை தயாரிப்பாளர்கள் ஆகியோருடைய வருமானம் உயர இருக்கு. தாங்கள் பொருளாதார நிலையை சீர் செய்து கொள்றதுக்கு ஏற்ற ஒரு தருணமாகவும் இந்த புத ஆதித்ய யோகம் புதன் பயிற்சி அமைகிறது. அதே போல் அரசியலில் உள்ளவர்களுக்கு சுக்கிரனும் அரசியல் துறையுடன் தொடர்புள்ள இதர கிரகங்களும் சுபபலம் பெற்று வலம் வருவதால் கட்சியில் ஆதரவும் செல்வாக்கு உயர இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம பிற கட்சியினரை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். தங்களுடைய கட்சிக்கு உங்களை இழுப்பதற்கான முயற்சிகள் செய்வாங்க. சபலத்திற்கு இடமளிக்காமல் இருப்பது உங்களுடைய எதிர்கால நலனுக்கு உகந்ததாக அமையுங்க. அதே போல மேசராசியை சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கல்வித்துறைக்கு அதிகாரம் கொண்டுள்ள அனைத்து கிரகங்களும் உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிப்பதால் பாடங்கள்ல மனம் தீவிரமாக ஈடுபடும். நினைவாற்றல் அதிகரிக்க இருக்கு. தேர்வுகள்ல நல்ல மதிப்பெண்களை பெற இருக்கீங்க. ஆசிரியர்களுடைய ஆதரவு உங்களை தேடி வருங்க. சிலருக்கு கல்வி உதவித்தொகையான ஸ்காலர்ஷிப் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. விசேஷ உயர்கல்வி பெற வெளிநாடு செல்லும் வாய்ப்பும் ஒரு சிலருக்கு கிடைக்க இருக்கு. அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. ஒரு முயற்சியிலேயே வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. அதே போல மேசராசியை சேர்ந்த விவசாயத்துறையினருக்கு புதனுடைய இந்த பெயர்ச்சியின் காரணமாக விவசாயத்துறை பெரும்பாலும் சூரியன் மற்றும் செவ்வாய் ஆகிய இரு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளை பொறுத்தே அமைஞ்சிருக்குதுங்க. இருந்தாலும் இத்தருணங்கள்ல நீங்கள் முதலீடு சம்பந்தமான விஷயங்கள்ல கவனமாக இருங்க. தற்போது சுபபலம் பெற்று வலம் வருவதால நல்ல விளைச்சலும் வருமானமும் கிடைக்க இருக்கு. கால்நடைகள் அபிவிருத்தி அடையுங்க. அதிக அலைச்சலும் கடின உழைப்பும் இருந்துச்சு அப்படின்னா அதற்கு ஏற்ப பலன் கிடைப்பதால் மனதிற்கு உற்சாகம் உண்டாக இருக்கு. அது மட்டும் இல்லாம பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் உள்ளிட்ட இதர கிரகங்களும் அனுகூலமாக சஞ்சரிப்பதால் குரு பகவான் மட்டும் உங்களுக்கு அவ்வளவு சாதகமாக இல்லைங்க. குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு மன அமைதியை பாதிக்கும். நெருங்கிய உறவினருடன் கருத்து வேற்றுமை ஏற்படக்கூடும். இருந்தாலும் பெரிய அளவில் பிரச்சனைகள் எதுவும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. வேலைக்கு சென்று வரும் பெண்மணிகளுக்கு பணிச்சுமை அதிகமாக இருப்பினும் நிர்வாகத்தினருடைய ஆதரவு உற்சாகத்திலும் சற்று சிக்கனமாக செலவு செய்து கடைசி வாரத்தில் பற்றாக்குறையை ஏற்படாமல் இருக்க உதவிகரமாக இருக்கும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அது மட்டும் இல்லாமல் மேசராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இதுவரை உங்களுடைய ராசிக்கு நாளில் இருந்த சூரியன் தற்போது 5ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். சொந்த ராசியில் சிம்ம ராசியில் பிரவேசிக்கிறாருங்க. 5ஆம் இடமான சிம்ம ராசியில் சூரியன் சஞ்சரிப்பது மட்டும் இல்லாமல் அவரோடு புதனும் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை உருவாக்குகிறாங்க. இதனால் எதிர்பாராத பல நல்ல நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட என்கின்ற முயற்சியில் வெற்றி கிடைக்க இருக்குதுங்க. பெரியவர்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். கொடுக்கல் வாங்கலில் சுபபலம் கிடைக்க இருக்கு. அதே போல் உங்களுக்கு ஒருவேளை பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற வழிபிறக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. இத்தருணங்கள்ல திருமணமான பெண்மணிகளுக்கு புத்திர பாக்கிய யோகமும் கிடைக்க இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்களும் கூட ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த புதன் பெயர்ச்சி அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அந்த வகையில் மேசராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வாயிலா ஜீவன்களுக்கு உணவு தாருங்கள். முருகப்பெருமானை செவ்வாய்க்கிழமை தோறும் செவ்வரளி மலர் சாற்றி வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.